ஏன் இங்க வந்திருக்கீங்க? இது மாதிரி மாமனார் ரொம்ப வீட்டுக்கார் இல்லாததுனால அங்கங்க மாமனார் வந்து நைட்ல உடம்புல டச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நீங்க தனியா தானே இருக்கீங்க, எப்படி? தனியா தான் எனக்கு வீடு கட்டி இருக்காங்க, அவங்க தனியா தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் என்கிட்ட தான் தொல்லை பண்ண வருவார். இது ரொம்ப மோசமான ஈவென்ட். ராத்திரி ஆயிடுச்சுனா நான் எங்க படுத்துனாலும் உருண்டு வந்து என் பக்கத்துல படுத்துறேன். உங்களுக்கு எப்போ முதல்ல சந்தேகம் வந்தது? வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மேல டச் பண்ணும்போது தான் இப்படிலாம் தெரிஞ்சு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அந்த தெரு பூரா வந்து கேட்டு பாருங்க, அதுதான் வாய் அதிகம். நாங்க வாயே திறக்கிறது கிடையாது. உங்க மருமக உங்களை பத்தி வேற என்னமோ இல்ல சொல்றா. என்னவா இருக்கும்? ஒருத்தர் என்னடான்னா மாரியாத்தாக்கு கும்பாபிஷேகம் பண்ணேன்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாரு. யார நம்புறது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுதான் கரெக்டா இருக்கும். ஏய்யா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட்.